பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆபாச படங்களை விடுறது, மார்க் பண்ணி விடுறது. ஸோ அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து நம்ம நடவடிக்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உடனே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடணும். எதில் நமக்கு சேலஞ்ச் இருக்கு சொன்னால் இந்த பொருளாதார குற்றங்கள். இங்கே குற்றங்களில் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. வட மாநிலம் எங்கே மாநிலம், சில நேரம் வெளிநாட்டில் இருக்காங்க, வேற வேறு மாநிலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைபரில் வந்து உங்களுக்கு பல விதத்தில் மாஸ்க் பண்ணலாம் ஐடென்டிட்டியை. ஸோ நமக்கு வந்து யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. அது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு சைபர் கிரைம்ல. ஒன்று வந்து பொருளாதார குற்றங்கள், சைபர் குற்றங்கள். எப்படிப்பட்ட குற்றங்கள்னு சொன்னால் வந்து ஆன்லைன் ட்ரேடிங், அது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பணம் போடுறாங்க, வேலை கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இல்லாட்டால் அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கோம் டிஜிட்டல் அரெஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, நார்கோட்டிக்ஸ் பார்சல் வந்திருக்கு, ஒரு பார்சல் வந்திருக்கு, உங்கள் பேரில் வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸர் பேச